முதலாவது நம்முடைய வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த நம்முடைய பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் ஆரம்பமாக நல்ல ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து பார்க்கும்போது தேவனுடைய திட்டங்கள் இவ்வளவா மேன்மையாக இருக்குதுங்கிறத நம்ம காண முடியுது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பாடம் சமாரியாவின் முற்றுகை அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். இந்த சமாரியா யார், அந்த பட்டணம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இது இஸ்ரேலில் ஒரு தேசமாக அவங்க ரெண்டாக பிரியும் போது சமாரியான்னு ஒரு காரியத்தை கொடுத்து அந்த 10 கோத்திரம் 2 கோத்திரம் தனித்தனியாக பிரியும் போது அந்த சமாரியாங்கிற ஒரு மலை மேலே ஒரு பட்டணத்தை கட்டி அந்த யெரொபெயாம் ராஜா போய் அந்த பட்டணத்தில் இருந்துக்கிட்டார். ராஜாவை பார்க்கணுன்னா எங்கே தான் போயாகணும்? மலை மேலே ஏறி போயாகணும். ஸோ மனுஷனுடைய யோசனை இப்படியா இருக்குது. அதனால தான் அந்த சமாரியான்ற வார்த்தையோட அர்த்தமே பார்த்திங்கன்னா காவல் மலை அப்படின்னு பேர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த சாலமோன் ராஜாவுடைய இந்த காலத்துக்கு பிற்பாடு தேசம் 2ஆக பிரிஞ்சதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்படி பிரிஞ்சு போன இந்த காலத்தில் பார்க்கும்போது தேவன் அந்த 10 கோத்திரத்தையும் தனியாக கொடுத்துட்டார் அந்த ஒரு யெரொபெயாம் கிட்ட. உன்னுடைய இஷ்டப்படி நீ இதை ஆண்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 2 கோத்திரத்தை மட்டும் தனியாக பிரிச்சுக்கிட்டார். எதுன்னு பார்க்கும்போது யூதா, பெஞ்சமின் ரெண்டையும். இந்த 2 கோத்திரத்து மேலே தேவனுடைய கண் எப்போதும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பார்க்கும்போது அங்கே தாவீதுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் உனக்கு எல்லாத்தையும் பிடுங்க மாட்டேன், உனக்கு ஒரு விளக்கு நான் யூதாவுக்கு நான் கட்டளை இடுவேன்னு சொல்லி ஒரு வாக்கு பண்ணியிருந்தேன். அந்த வாக்குப்படி அதை பாதுகாத்துட்டு வந்தேன். இப்படி இருக்கும்போது இந்த சமாரியா இவங்க தனியாக போயிட்டு அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராஜா பார்க்கும்போது தேவன் விருப்பப்பட்டு கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல சொல்லுவார், அவர் தானே ஏற்படுத்தி கொடுத்தாரு இல்லைங்களா? ஆனால் ஓசியா ஒரு வசனம் படிச்சு பாருங்க. ஓசியா புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் படி, இது என்ன வார்த்தை? இது அவங்க ராஜாக்களை ஏற்படுத்திக்கிட்டாங்க, என்னால கிடையாது. அதிபதியை வச்சுக்கிட்டாங்க, எனக்கு தெரியாது. ஸோ எப்படி இருக்கு பாருங்க வார்த்தை இல்லைங்களா? அப்போ தேவன் தான் ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா தேவன் முழு மனசா அவங்களுக்கு என்ன பண்ணலைங்க, கொடுக்கல. அந்த மனுஷனுடைய அந்த குணங்களை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டார். இப்படி இருக்கும்போது நம்ம இந்த இஸ்ரேலில் நடந்த ஒரு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியா அப்படின்றது அவங்க பக்கத்து நாட்டுக்காரங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி இந்த ஒரு நாட்டு மேலே அவங்களுக்கு ஒரு பற்று, எப்படியாவது இந்த இஸ்ரேலை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ராஜா சரியில்லைன்னா என்ன ஆகும், பக்கத்து நாட்டு ராஜா அந்த நாட்டு மேலே கண்ணு வச்சிருவான் இல்லைங்களா? ஆனால் எது வரைக்கும் கண்ணு வைக்க முடியல, தாவீது சாலமோன் காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாட்டுக்காரன் அந்த நாட்டை பிடிக்கணும்னு சொல்லி வரும்போதே கிடைக்கல, கொடுக்கல தேவன். சவுல் ராஜாவாகிறதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இந்த நாட்டை எடுக்கணுன்ற ஒரு யோசனை கூட வரல. ஏன்? சவுலுக்கு முன்னால் அங்கே ராஜாவாக இருந்தது யாரு? தேவனே ராஜாவாக இருந்தார் இல்லைங்களா? அதனால அடுத்த நாட்டுக்கு தொடணுன்ற எண்ணமே வரலாங்க. பிற்பாடு ராஜாக்களை கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜாக்கள் தன்னுடைய சுயநலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய கட்டளையை விட்டு ஜனங்க பிரிஞ்சு போகிறதுக்கு ஏதுவான ஒரு காரியத்தை உண்டாக்கிடுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் என்ன ஆயிடுன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து நாட்டு ராஜாக்கள்லாம் இவங்களை பிடிக்கணுன்ற எண்ணங்கள் உண்டாகி படையோடு வந்துடுறாங்க. இதுக்கு இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தில் நம்ம படித்த இதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சீரியா ராஜா அந்த சமாரியாவை முற்றுகையிடணும் அப்படின்னு சொல்லுவான். சொல்லும்போது இங்கே எலிசா இருப்பார். அப்போ சொல்லுவார், இந்த இடத்துல முற்றுகை போட வர்றான்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே அறிவிச்சிருவார். பாருங்க, இது யார் செய்ய வேண்டிய வேலை? ஒரு ராஜா சரியில்லாதுன்னு தேவன் அப்போ கூட கைவிடலை, ஒரு தீர்க்கதரிசியை வச்சு அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு எண்ணம் வருது அவங்களுக்கு, தேவனுக்கு வருது. அது பார்க்கும்போது நம்ம 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்றாரு. படிங்க. அக்காலத்தில்
சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். அங்க ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்குது எங்க வந்துச்சுன்னா இஸ்ரேல் ராஜாவுக்கு தெரியுது. இந்த எலிசா போய் சொல்லிடுறாரு. அவங்க ஆலோசனை பண்ணி அங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள அங்க முறியடிக்கப்பட்ட உடனே அவனுக்கு டவுட் ஆயிடுது. என்னப்பா இது, நமக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, நம்ம யோசிக்கிறது ஃபுல்லா அங்க தெரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் கூப்பிட்டு சொல்றாரு, இல்லப்பா அங்க ஒரு ஆள் இருக்கிறாரு, நீ பள்ளி அறையில இருக்கிறத கூட அங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவார் அந்த மனுஷன், ஒரு தேவ மனுஷன் இருக்கான்னு சொல்லிடுறாரு. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய யோசனை அந்த தேவ மனுஷனை போய் பிடிச்சிட்டு வா அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்துடுது உங்களுக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அந்த அந்த இடத்துல வந்து எலிசாவை பிடிக்கணும்ட்டு வர்றாங்க. வரும்போது அங்கே என்ன ஒரு காரியம் நடக்குதுன்னா, நம்ம தெரிஞ்ச காரியம் தான். சுற்றி வந்து படம் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த எலிசா அமைதியாக உட்காந்துருப்பாரு. அந்த கேயாசி கட்ட 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 கட்டன்னு ஆடுவார். என்ன ஆண்டவனே ஒண்டியாக உட்காந்துருக்குறீங்க, சுற்றி படம் நிற்கிது, கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ ஒரு தேவ மனுஷன் இருக்கிற நிலைமை பார்த்தீங்களா, எத்தனை ஆபத்து, அசராமல் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, தேவனே இந்த மனுஷன் பார்க்கும்படி கண்ணை திறந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது சுற்றி அக்னி ரதம் நிற்கிது. அப்போது வந்து அப்போ தான் அந்த ஒரு விசுவாசம் அந்த மனுஷனுக்கு வருது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்லினா, அந்த சீரிய ராஜாக்களுக்கு ஒரு குருட்டாட்டத்தை உண்டாக்கி அவங்க அமைதியாக நின்றுவாங்க. அவங்களை கூட்டிகிட்டு போய் சமாரியாலே விட்டுருவார் இந்த ஒரு எலிசா. உடனே ராஜா கத்தி எடுத்து எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லுவார். உனக்கு விருந்தாளி மாதிரி வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒன்று போடுவியா, நீ வச்சுட்டு பேசாமல் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சி விட்டுருவார். அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், இது நம்ம சண்டை போடணும்னு போனால் கண்ணை மூடிட்டு ராஜாவுக்கு முன்னால் போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கானா, அப்போ அந்த இடத்துக்கு நம்ம சித்தத்துக்கு போகக்கூடாதுன்னு யோசிப்பான் இல்லையா? விட்டுட்டு மறுபடியும் திரும்ப வந்துடுவான் ரெண்டாவது. அதுதான் இந்த சமாரியாவுடைய முற்றுகை. ரெண்டாவது தடவை வந்து அவங்க வந்து அந்த சமாரியா வந்து முற்றுகை போட்டுறாங்க அந்த தேசத்தை. முற்றுகை போடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச காரியம்தான், வெளியில் யாரும் போக வர முடியாது. சாப்பாடு வேணும்னா எங்கே தான் போகணும், வெளியில இருந்தால் எடுத்துகிட்டு வர வெளி நிலங்கள்லாம் வயலெல்லாம் வெளியில் இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் அதனால தான் பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய காலத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நாட்டில் ஒரு சுரங்கம் தோண்டி காட்டில் போய் அது எழுந்திரிக்கும். ஏன் அந்த மாதிரி வச்சாங்க? அவங்க முற்றுகை போட்டாச்சுன்னா நம்ம தப்பிச்சு போயிடலாம், இல்லை சாப்பாடு கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் காட்டில் போய் அந்த இதை டமால்னு திறந்துட்டு வெளியே எழும்புவாங்க. அரண்மனைக்கும் ஒரு காட்டுக்கும் வழி இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே சாப்பாடு இல்லாத ஒரு நிலைமை உண்டாயிடுது அந்த பஞ்ச காலத்தில். இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே என்ன மாதிரி சாப்பாடு, நம்ம படித்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க 25. அதனால சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிடுச்சு. கொடிய பஞ்சம் அப்படின்னா ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும். யோசனை பண்ணி பாருங்க, 80 வெள்ளிக்காசு நமக்கு ரொம்ப சின்னதாக தெரியும். யோசனை இப்போ எவ்வளோ வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க? 20 வெள்ளிக்காசுக்கு. அவர் 20 வயசு. ஏசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க இல்லைங்களா? 20 வெள்ளிக்காசுக்கு ஒரு ஆளையே விற்கிறாங்கன்னு சொன்னா 80 வெள்ளிக்காசுக்கு 4 பேரை விற்கணும். அப்போ ஒரு கழுத தலை வாங்கணும்னு சொன்னா 4 பேரை விற்று தான் ஒரு கழுத தலை வாங்கணும். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இல்லைங்களா? 80 வெள்ளிக்காசுக்கு விற்கிதுன்னா அது எவ்வளோ பெரிய பஞ்சம் பாருங்க. இருக்கப்பட்டவங்க கொடுத்து வாங்கிடுவாங்க, எப்படியாவது வாங்கி சாப்பிடணும். இல்லாதவங்க என்ன மாதிரி நிலைமை வந்துடும் பார்த்தீங்கன்னா, 2 ஸ்திரீகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, 2 குழந்தை, 2 பேருக்கு 2 குழந்தை இருக்கு, ஆளுக்கு ஒரு குழந்தை. அப்போ 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. இந்த பாருமா, பசி ஓவர் ஆயிடுச்சு, இன்னைக்கு உன் பிள்ளைய என் பிள்ளைய வெட்டி சாப்பிட்றலாம், நாளைக்கு உன்னுடைய பிள்ளைய கொடு அப்படின்னு சொல்லி பிள்ளைய வெட்டி சாப்பிட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் இல்லைங்களா? இந்த மாதிரி நினைச்சாலே நமக்கு அருவருப்பாக பயங்கரமாக இருக்குது. வெட்டி சாப்பிட்டுட்டாங்க. மறுநாள் அந்த பிள்ளைய வெட்டி சாப்பிடுன்னு சொல்லும்போது இது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிடுது. ஓடி போகும்போது இந்த சமாரியா ராஜா வந்து அந்த அரண்மனை மேலே நடந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ராஜாவே ஒரு வழக்கு. ராஜாவுக்கு எந்த நேரத்தில் வழக்கு போகுது பார்த்தீங்களா? இந்த வழக்கு சொன்னோன்னு ராஜா சட்டையை பிச்சுக்கிட்டு அழுகுறான். உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. யார் மேலே வருது இந்த கோபம்? தீர்க்கதரிசி மேலே வருது இந்த கோபம். வந்த உடனே 32வது வசனம் வாசிங்க, 31 படிங்க. இன்றைக்கு அவன் மேல் இருந்தார், தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொன்னார். யார் மேல கோபம் வந்துருச்சு பார்த்தீங்களா? எலிசா மேல கோபம் வந்துருச்சு. எலிசாவோட தலை இன்னைக்கு அவனுடைய உடம்புல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கோபம் வருது.
பாருங்க, தேவ மனுஷன் மேல, அதான் உண்மையான தேவ மனுஷன் மேல கோபம் வருது, உண்மையை சொன்ன மனுஷன் மேல. அடுத்த வசனம். எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான், மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவிடத்திற்கு வரும்போது அவன் அந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான், பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள். அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறதல்லவா என்றான். அவர்களுடைய அவன் பேசிக்கொண்டு இருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார். இந்த பொல்லாப்பு வந்து தேவனால தான் உண்டாயிருக்குது, நான் என்ன பண்ணணும் இனிமே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை இந்த தேவ மனுஷத்துல வந்து கேட்கிறார். இப்போ அந்த தேவ மனுஷன் ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்றாரு. அந்த சமாரியாவில் மிகவும் நல்ல ஒரு செய்தி எதுன்னா அந்த 7:1 தான். படிங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் இருக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. தேவன் சொல்றாருப்பா, நாளைக்கு இந்த நேரத்துல எவ்வளவுக்குன்னா 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும். ரொம்ப லோவா சொல்றாரு. அப்போ இதை கேட்கும்போது ரொம்ப ஒரு யோசனையா இருக்கு, என்னப்பா இதான் நடக்கிற காரியமா அப்படின்னா அடுத்த வசனம் படிங்க, அவங்க எப்படி நடக்கும்ன்ற சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். பாத்தீங்களா, வானத்துல இருந்து கொட்டுனாலும் கூட இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்குறாங்க. சரி, இது வந்து விசுவாசிக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான். திடீர்னு நாளைக்கு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லும்போது, இது தேவ மனுஷன் சொல்றாரு, இது மேல விசுவாசம் எத்தனை பேருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே அங்கே விசுவாசம் வரல. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஒரு 4 குஷ்டரோகி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, குஷ்டரோகிகள் எங்க இருப்பாங்க? ஊருக்கு வெளியில தான் இருப்பாங்க இல்லைங்களா, ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க ஊருக்குள்ள வரலான்னு வந்தாங்கன்னு சொன்னாங்க, இங்கேயே செத்துக்கிட்டு இருக்க, நீ எங்க வரப்போன்னு விரட்டி விட்டுருவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு நிலையில அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு பசி உண்டாயிருது. அவங்க யோசிக்கிறாங்க ஒரு வார்த்தை, எதுக்கு நம்ம இங்க இருக்கணும், இங்க இருந்தாலும் பட்டினி கிடந்து சாகதான் போறோம், இதை விட சேனைக்குள்ள போவோம், அங்கேயே சாகும் இதோட அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்துருது. இறங்கி கிளம்பி போறாங்க. போகும்போது அங்க நடக்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அங்கே நடக்குது. சுற்றி அட்டாக் பண்ணி வச்சிருக்கிற அவங்க, இவங்க போய் ஒரு கூடாரத்துக்குள்ள பார்க்குறவங்க ஒரு ஆள் கூட இல்லை. இஸ்ரேலே க்ளோஸ் அப்படின்னு சொல்லி ராஜா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள இருக்க ஜனங்கள்லாம் நாளையோட சாவு. ஒரு வேளை சொல்லியிருப்பாங்க, இன்னையோட சாப்பாடு முடிஞ்சிச்சுப்பா, நாளைக்கு நமக்கு சாப்பாடு இல்லை, நாளையிலேருந்து நம்ம பட்டினி கடை செத்து போயிடுவோம், இத்தனை நாள் வரைக்கும் இருப்போம். எவ்வளவுலாம் அவங்க எண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தேவன் ஒரு காரியத்தை அங்கே பண்ணி வச்சிருக்கிறாரு. சுற்றி இருந்தவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஓட விட்டாருன்னு பாருங்க. அதில் வந்து 25வது வசனத்தில் படிங்க. சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள், அங்கே ஒருவரும் இல்லை. பாருங்க, இதுதான் ஆச்சரியம். ஒருத்தர் கூட கிடையாது. பட்டயத்தை வச்சுக்கிட்டு இந்த டென்ட் போட்டிருப்பாங்க, அந்த டென்ட் போட்டு உள்ள சாப்பாடு இருக்குது, ஏகப்பட்ட சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஒரு ஆள் கிடையாது. இவங்க வந்து பார்க்கும்போது உள்ள சாப்பாடு அப்படியே இருக்குது. எப்படி இருக்கும் பட்னியா கிடந்தவங்களுக்கு, அந்த குஷ்டரோகிகளுக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. ஆண்டவர் சீரியனின் ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி கொடுத்தினான் என்று சொல்லி, நம்மளை ஜெயிக்கிறதுக்காக அந்த மனுஷன் அந்த அலங்கத்து மேல ஏறி போய் சட்டையை பிச்சுக்கிட்டு அங்கே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு சவுண்டு வருதாங்க, இந்த இட்டி முழக்க மாதிரி ஒரு சவுண்டு வந்த உடனே ரதத்தோட இறைச்சல் கேட்குதாங்க. தேவன் ஒரு சவுண்டை கொடுத்த உடனே உள்ள இருக்கவங்களாம் எழுச்சி என்ன மாதிரி சொல்லிட்டு வர்றாங்க,
நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கு நமக்கு பின்னாலேயே இவன் என்ன பண்ணியிருக்கான், ஆட்களை பொருத்திட்டு இருக்கான், நம்மளை சுற்றி வந்துட்டாங்க, ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒவ்வொரு பொருளும் அங்கங்க போட்டு ஓடுறாங்க. அடுத்த வசனம். இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு காரியம். தேவன் இந்த மக்கள் மேல எவ்வளவு ஒரு அக்கறையா இருக்கிறாரு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு பார்த்து நிறைய சாப்பாடு செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா? அவங்க சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கும் போது அங்கே ரதத்தோட சவுண்டு கேட்குது. ஏன்னா இந்த அட்டாக் பண்ணியிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நாட்டில் இருக்க தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு, இப்போ இருக்கிற மாதிரி ஒரு செகண்டில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனால் நம்ம அள்ளிட்டு வந்தோன்னு கிடையாது. அவங்க வந்து வரும்போதே நிறைய கொண்டுட்டு வராங்க. வருஷ கணக்கில் சாப்பிட்றதுக்கு ஏதுவான பொருட்களை கொண்டு வந்து ஒவ்வொரு கூடாரத்தில் வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்த 2-3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரதத்தில் சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க, யாராவது வெளியே வர்றாங்களா பார்க்கலாம் அப்படின்றது. மீதி எல்லாரும் ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இவ்வளோ பொருட்களை வச்சுட்டு இருக்கிற அவங்க அந்த சாப்பாடு செஞ்சு வச்சது எல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு விட்டுட்டு ஓடுறாங்க. யோசனை பண்ணி பாருங்க இந்த இடத்துல எதுக்காக அந்த மாதிரி விட்டுட்டு ஓடணும் அவங்க இல்லைங்களா? ஏன் அந்த சாப்பாடெல்லாம் விட்டுட்டு ஓடணும்? படிங்க அடுத்தது. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய். எப்படி இருந்திருக்கும் பார்த்துருக்கேன் உங்களுக்கு. காஞ்ச மாடு கம்பல் விழுந்தவன்னு சொல்லுவாங்க ஒரு காரியம் இல்லையா? ஊந்து விளையாடுறாங்க பாருங்க. இஸ்ரேல் ராஜா முதற்கொண்டு அங்க இருக்கிற பெரியான பிரதானிகள் முதற்கொண்டு அத்தனை ஜனங்களும் பட்டினியா இன்னைக்கு சாவமோ நாளைக்கு சாவமோ உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. குஷ்டரோகிகள் முதல்ல சாக வேண்டியவங்க இவங்க தான் இல்லையா? பட்டணத்துக்குள்ளே போகக்கூடாது. அவங்களுக்கு மிச்சம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. பாருங்க இந்த குஷ்டரோகிகள் வந்து பார்க்கும்போது மீரியாம் எங்க இருந்தாங்க, பாளையத்துக்கு புறம்பே கொண்டு வச்சுட்டாங்க. மீரியாம் குஷ்டரோகம் வந்த உடனே இந்த மீரியாமுக்கு என்ன பண்ணணும், இங்கேருந்து ஒரு ஆள் போய் சாப்பாடு கொண்டு வச்சு அந்த கூடார வாசல்ல வச்சு அப்படி தள்ளி விட்டு வந்துருவாங்க. புரியுதுங்களா? இவங்க கொண்டு போறதை கொண்டு போய் அதை கொட்டணும், தொடக்கூடாது. அவங்க பொருளை தொட்டா தீட்டு இஸ்ரேல் அவங்களுடைய இது. அப்படி இருக்கும்போது முதல்ல சாக வேண்டியவங்க உள்ள போய் நல்லா சாப்பிட்றாங்க, மனம் போல சாப்பிட்டு காலையிலே எழுந்து சாப்பிட்றாங்க. தேவையான பொருளெல்லாம் அள்ளி வச்சு கொண்டு போய் பத்திரமா புதைச்சி வச்சுக்கிட்டாங்க. வச்சுட்ட உடனே இவங்களுக்கு மனசு ஒத்துக்கிடல. என்னப்பா நம்ம என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாடே பட்டினியா கிடக்குது, நம்ம என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது சரியா அப்படின்னு அடுத்த வருஷம் சொல்றாங்க பாருங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டி இருக்கிற குதிரைகளும் கட்டி இருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு. இந்த நல்ல செய்தி அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வருது. கேட்கும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆனா அவங்க உடனே நம்பல. உடனே இந்த ராஜாவுக்கு ஒரு யோசனை வருது. நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒளிஞ்சு இருக்கிறான் அவன். நம்ம மெதுவா போனோம்னா கப்புன்னு வந்து பிடிச்சிக்குவான். அடுத்த வசனம் வாசிங்க. சொல்றா பாருங்க அந்த ராஜா எப்படி சொல்றாரு. அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவித்தான். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த. பாத்தீங்களா எவ்வளவு ரகசியத்தை தெரியப்படுத்துறாரு பாருங்க அவரு. நாம் பட்டினியா இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்தில் இருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடே பிடித்துக் கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றான். எவ்வளவு விசுவாசம் பாருங்க இந்த மனுஷனுக்கு. ஏன்னா ஏற்கனவே அந்த ஒரு தேவ மனுஷன் சொல்லி இருக்கிறார், நாளைக்கு காலையில இந்த ரேட்டுக்கு விற்கும்னு சொல்லி இருக்கும் போது அந்த வார்த்தை மேல விசுவாசம் இல்லை பாருங்க. இஸ்ரேலுடைய ராஜா, தேவனுடைய ஜனம் இல்லைங்களா, ஆபிரகாமுடைய சந்ததி,
ஒரு ராஜாவுக்கு தேவனுடைய வார்த்தை மேல முழுசா நம்பிக்கையே இல்லை. அவர் நல்ல செய்தி அந்த 4 குஷ்டரோகிங்க சொல்றாங்க, இல்லை இல்லை ஒளிஞ்சிருக்கிறாங்கப்பா, போனா கப்பு கப்புன்னு பிடிச்சிக்குவாங்க அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க. எங்கேயாவது கொஞ்ச நேரம் விசுவாசம் இருக்கா? டக்குன்னு ஒரு யோசனை வரலாம, தேவன் அந்த தேவ மனுஷன் சொன்னார், அந்த மாதிரி அந்த யோசனையே வரல. புரியுதுங்களா? அடுத்த வசனம், அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது. அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம். எத்தனை குதிரை மிச்சம் இருக்குதா? 5 குதிரை தான் மிச்சம் இருக்குது. மிச்சத்துல என்ன பண்ணிருக்காங்க? அவன் குதிரைகளையும் அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க ஓனா, இல்லையா? லாஸ்ட் தான் பார்க்கும்போது வசதி இருக்கிறவங்க குதிரையை அடிச்சு சாப்பிட்டுக்கலாம், கழுதை அடிச்சு எல்லாத்தையும் சாப்பிடலாம். கழுதை ரேட் அவ்வளோ போய்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஆனா இந்த 2 ஸ்திரீகளுக்கும் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, வாங்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு மிச்சம் இருந்ததெல்லாம் தன்னுடைய பிள்ளைங்க மட்டும்தான், இல்லைங்களா? அப்போ பிள்ளைங்களையாவது வெட்டி சாப்பிட்டு நம்ம இன்னைக்கு 2 நாள் உயிரோட இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த வார்த்தையை நம்ம சகோதரர் ஒருத்தருக்கு சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி நடக்குமா பிரதர்னு, இல்லைங்களா? ஆனா எங்க ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தேரிக்காடுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் அந்த இடத்துல சொல்றாங்க, நாங்க பார்த்தது கிடையாது. தேரிக்காடுனா மணல். அதுல இந்த சித்திரை மாசத்துல போனோம்னு வச்சுக்கிடுங்களா, அந்த மண் காலில் ஒட்டும், ஒரு நெருப்பு ஓட்டுற மாதிரி ஒட்டும், அவ்வளோ இதா இருக்கும். அங்க போனா என்ன மாதிரி செருப்பு போட்டு போனோம், நம்ம போட்டு போற செருப்புலாம் போட்டு போனோம்னு வச்சுக்கோங்களா, மண்ணை வாரி முதுகு இங்க வரைக்கும் அடிக்கும். அந்த ஓலை இருக்கு பார்த்தீங்களா, ஓலையிலே செருப்பு செஞ்சு போட்டுட்டு போவாங்க. அதுல போகும்போது ஒரு தாயும் மகனும் பிள்ளையை தூக்கிட்டு போயிருக்காங்க. போகும்போது அந்த நடு இடத்துல போகும்போது தேரின்னு சொல்லுவாங்க. அங்க போனோம்னா அவங்களால முடியல, எப்படி நான் தப்பிக்கிறது, வேறு வழியே இல்லைன்னு சொல்லி பிள்ளையை கீழே போட்டு ஏறி நின்றுட்டாங்க. அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். சரி அம்மா இல்லையா? அந்த தேரிக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, அது எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி நடந்திருக்கு நம்ம காலத்திலேயே, இல்லைங்களா? அப்ப பிள்ளைய வெட்டி சாப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னா தன்னோட உயிருக்கு மிஞ்சிருந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் தான் இங்க நடந்திருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அந்த ஒரு ராஜா, இந்த ஊழியக்காரன் சொன்னார் பார்த்தீங்களா, தேவ மனுஷன். அப்போ அந்த ராஜாவுக்கு பிரதானி ஒருத்தர் சொன்னாரு, வானத்து மதக உண்டாக்கலாம்னு நடக்காதுன்னு சொல்லி. அந்த மனுஷனுக்கு என்ன சொன்னார் தெரியுங்களா? நீ அதை பார்ப்ப, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில பார்த்த உடனே தேவன் சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேறும். இதை காதால கேட்டுட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஜனங்க இங்கேயும் அங்கேயும் ஓடும். பற்றிய கடந்தது பார்த்தோன்னே எப்படி இருக்கும், ஓடி ஓடி அள்ளி சேகரிக்கிறாங்க. அப்போ இந்த மனுஷன் குறுக்க நடுக்க ஓண்டா இருப்பாருங்க, கீழே விழுந்துட்டாரு. இந்த ஜனங்க ஏறி மிதிச்சு 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 கம்ப்ளீட்டா ஆளே காலி. யாரு? இந்த அவிசுவாசி ஒருத்தர் சொன்னாரு, வானத்து மதக திறந்தாலும் கூட கிடைக்காதுன்னு. பார்ப்ப நீ சாப்பிட மாட்டேன். அந்த வார்த்தை அங்கே அப்படியே நிறைவேறிடும். ஸோ இதுதான் இந்த சமரியாவில் நடந்த ஒரு சம்பவம். பிற்பாடு பார்க்கும்போது எல்லாருக்கும் தேவன் சொன்ன அந்த வார்த்தை அங்கே நிறைவேறுது. இந்த ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இது நமக்கு ஏன் எழுதி வச்சிருக்கிறார் தேவன்? இது ஒரு உண்மையான சம்பவம் தானே, உண்மை தானே? இது நடந்த ஒரு சம்பவத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம சகோதரர் சொல்லும்போது உண்மைக்கும் சத்தியத்துக்கும் இல்லை டிஃபரெண்ட் இருக்கு, இல்லைங்களா? இந்த உண்மைய சம்பவத்தை இப்ப நம்ம எப்படி மாத்தலாம்? அதை சத்தியமா நம்ம மாத்தி பார்க்கும்போது நமக்கு அதுக்குள்ள என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த சமாரியா அப்படிங்கிறத என்னவா இருக்கலாம்? உலகம் இல்லை, கிறிஸ்துவ மண்டலம் தான் இந்த சமாரியா அப்படிங்கிறது. காவல் மலை அப்படின்னு சொல்லும்போது காவலா இருக்க வேண்டியவங்க தான் இவங்க. உயர்ந்த மலையில தான் அவங்களை உட்கார வச்சாரு. ஏசு கிறிஸ்து சத்தியத்தை சொல்லி அவங்களை கூப்பிடும்போது என்ன மாதிரி சத்தியத்தை கொடுத்தாரு? உயர்ந்த மலைக்கு அவங்களை அழைச்சார். பரலோக ராஜ்யத்துக்குரிய அழைப்பு தான் அங்கே கொடுத்திருந்தார், இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சம்பவம் நடந்து அந்த ஒரு சமாரியா செழிப்பா உயர்ந்த இடத்துல உயர்ந்த விசுவாசத்தை பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அழைப்பை பெற்று நியமிக்கப்பட்டது தான் இந்த சமாரியா. இப்படி இருக்கும்போது இந்த ஒரு சமாரியா இன்னொருத்தர் மேல அது மேல கண்ணு வருது. இந்த நாட்டை எப்படியாவது நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. யாரா இருக்கலாம் அது? சீரியா ராஜா
சாத்தான் இல்லையா? இப்போ பாருங்க, ஆதியாகமத்துல இருந்து பார்த்துட்டே வர அவனுக்கு வந்து எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது ஒரு பரம அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஒரு அழைப்பு பெற்றிருந்த உடனே அங்க இருக்க சத்தியத்தை பார்க்கும்போது, அந்த ஜனங்களோட நடவடிக்கையை பார்க்கும்போது அவனுக்கு பிரமிப்பா இருக்கு. எப்படியாவது இந்த பட்டணத்தை நம்ம பிடிச்சிடணும் அப்படின்றது அவனுடைய நோக்கமா இருக்குது. பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 இருந்து படிங்க. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பாத்தீங்களா, அவனுடைய பார்வை எங்க இருக்குதுங்க? நல்ல விதையை விதைச்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு. இந்த பட்டணத்து மேல அவனுக்கு ஆசை வந்து களையை விதைக்க ஆரம்பிச்சிட்டான். களையை விதைச்சிட்டு என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, வந்து கம்ப்ளீட்டா முற்றுகை போட்டான். இது எந்த காலத்துல முற்றுகை போடப்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம்? 3ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு இல்லையா? சமாரியா முற்றுகை போடப்பட்டது போல கம்ப்ளீட்டா கிறிஸ்தவத்தை என்ன பண்ணிட்டாங்க? முற்றுகை போட்டுட்டாங்க. மனம் திரும்பாதவர்கள் எல்லாருமே சபைக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க வந்து பேருக்கு நம்ம ஒரு கிறிஸ்தவங்களை ஆனாலே போதும் அப்படின்னு சொல்ற ஒரு யோசனை அவங்களுக்குள்ள வந்துருச்சு. பயமுறுத்தி ஜனங்களை கிறிஸ்தவங்களை மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டுச்சு அவங்க நோக்கம் மாறுது. காரணம், இவனுடைய கண்ட்ரோலுக்கு அது போய்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. இப்படி இருக்கும்போது வெளிப்படுத்தல் 18:2 கூட வாசிங்க. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடமாயிற்று. பாத்தீங்களா, சுத்தி வந்து முற்றுகை போட்டாச்சு. இது யாருன்னு பார்க்கும்போது சாத்தான் இல்லையா? சபையை வந்து கம்ப்ளீட்டா முற்றுகை போட்டு தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டான். களையை விதைச்சிருக்கிறான். நல்ல விதை விதைச்சி முளைச்சி வருதுன்னு பார்த்தா களையும் கூடவே வந்துருக்கு இல்லைங்களா? அப்ப அது யாரு செஞ்சாங்கன்னுட்டு மத்தவங்களை கேட்கறது, யார் செஞ்சது அப்படின்னு அடுத்த வசனம் வாசிங்க. அதுல மத்தேயு 13:25. பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். பார்த்தீங்களா? இவருடைய பார்வை அது மேல வந்துருச்சு. எப்படி இந்த ஒரு சமாரியா வந்து ஒரு செழிப்பான இடமா இருக்குது, ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தலமா இருக்குது. அதை பார்க்கும்போது பக்கத்து நாட்டுக்காருக்கு மனசு விடலை. எப்படியாவது இந்த தேசத்தை நம்ம எடுத்துடணும், இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்க அப்படின்னு விரும்புனது போல சாத்தானுக்கு முழு பார்வையும் இந்த கிறிஸ்தவ மண்டலத்து மேல வந்துருச்சு. முழு கவனத்தை அதில் செலுத்தி களையை விதைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி இருக்கும்போது முற்றுகை போடப்பட்டாச்சு. உள்ள இருக்கிற ஜனத்துக்கு என்ன வரும்? பஞ்சம் வரும் இல்லைங்களா? பஞ்சம் வந்துச்சுங்களா? வாசிக்கலாம். ஆபகுக்கு 8ஆம் அதிகாரம் 11 ஆபகுக்கு 8ஆம் அதிகாரம் 11 படிக்கலாம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11 படிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகின பஞ்சம் அல்ல, நிலக்குறைவினால் உண்டாகின தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எப்போ சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? இது பஞ்சத்தை அனுப்புவேன். என்ன பஞ்சம் வரும்? ஆகார குறைவினால வர்ற பஞ்சம் கிடையாது. இப்ப மனுஷன் வாழ்றதுக்கு என்ன தேவை? நமக்கு ஆகாரம் இருந்தாலே போதும். இந்த ஜீவன் நமக்கு வாழ்றதுக்கு போதுமா இருக்கும். இன்னொரு ஆகாரத்தை பத்தி சொல்றாரு. எந்த ஆகாரம் அது? சத்தியம் சொல்ற. மனுஷன் அப்பத்தினால மாத்தினால பிழைப்பான்னு சொல்லியிருக்கு. அந்த ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. இது எந்த காலத்துல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ராஜா முற்றுகை போட்ட உடனே சத்தியம் என்ன பண்ணல, யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு கம்ப்ளீட்டா அட்டாக் பண்ணிட்டு பைபிள் எல்லாம் தூக்கி வச்சுட்டாங்க. மனுஷ போதனைகள் உள்ள புகுந்துருச்சு. பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே அங்க இருக்க நிலைமை என்ன பண்ணும்? ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? அடிச்சு சாப்பிட்ற ஒரு நிலைமை தான் இங்கேயும் வந்துருச்சு. நான் பெரியவர், நீ பெரியவர் என்ற ஒரு போட்டிகள் அங்க
உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது சபையோட நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிக்கலாம். 7ஆம் வசனம் 8வது வசனம். ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழிதப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திராட்சை ரசத்தினால மதிமயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். திராட்சை ரசத்தை கொடுத்தா அதை என்ன ஆக்கிட்டாங்க? திராட்சை ரசம் குடிச்சா என்ன ஆகிடும்? மது ஆகி போகுது. அது குடிச்சா என்ன ஆகிடும்? ஃபுல்லாக போதை இல்லைங்களா? போதை வந்துருச்சான். அடுத்து பார்க்கும்போது போதை வந்து யாருக்கெல்லாம் வந்துச்சான்? தீர்க்கதரிசி. எந்த தீர்க்கதரிசிக்கு போதை வந்துருச்சு? தீர்க்கதரிசி வரப்போற தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது, அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக்கோங்க அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குன்னு. தேவனுடைய ராஜ்யமே நாம தான் அப்படின்னு சொல்லி, நாங்க தான் ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சான்? தீர்க்கதரிசிகள் எப்படி மதிமயங்கிட்டாங்களா? மதுபானத்தால். மதுபானமா எப்படி ஆச்சு? திராட்சை ரசம். சத்தியம் என்ன ஆயிடுச்சுங்க? புளிச்சு போச்சு. புளிச்ச உடனே மதுபானம் ஆயிடுச்சு. அந்த மதுபானம் அவங்களை என்ன பண்ணிடுச்சு? அடுத்தது மதிமயங்கி. ஒரு தண்ணி அடிச்சுட்டு போய் நடந்து போயிட்டு இருக்கவங்ககிட்ட பேசி பாருங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்னு ஆரம்பிப்பாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதே சொல்லுவாங்க. திரும்ப 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 சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? இன்னைக்கு சபையோட நிலைமை என்னங்க? திரும்ப திரும்ப சொன்னதுதான், விசுவாசிங்க விசுவாசிங்க விசுவாசிங்க. இன்னும் ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் விசுவாசிங்க விசுவாசிங்க விசுவாசிங்க. திரும்ப 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 அதே தான். என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா பஞ்சம் இல்லையா? அடுத்த வசனம் அதுல மதிமயங்கி திராட்சை ரசத்தால் விழுங்கப்பட்டு, திராட்சை ரசம் என்ன ஆயிடுச்சா? கெட்டு போய் அதனால விழுங்கப்பட்டு, அந்த போதனையினால் விழுங்கப்பட்டு, அடுத்து என்ன பண்ண? சாராயத்தினால் வழி தப்பி. எந்த வழி திறந்து கொடுத்தாரு? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெடுக்கம்னு சொன்னார். அந்த வழி மாறிடுச்சு. வழி தப்பி கண்டமானமான வழி, இவர் ஒரு வழி அவர் ஒரு வழி இல்லைங்களா? அப்படி வழிகளை போக்கி வழி தப்பி தீர்க்க தரிசனத்தினால் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதுல இடறுகிறார்கள். அடுத்த வசனம், போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தி. சாப்பிடுற இடம் என்ன இருக்குதா? சாப்பிடுற இடத்துல வாந்தி. இருக்கிறதுலே மோசமானது பார்த்தா வாந்தி தான் இல்லைங்களா? வாந்தி வாமிட்டு பண்ணி வச்சிருக்கதே மறுபடியும் சாப்பிடுறது இல்லைங்களா? எதை வேண்டாம்ன்றத மறுபடியும் அது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு நிலையில இன்னைக்கு அந்த சபை வந்து அங்க போய்கிட்டு இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமே இல்லை. எங்கேயாவது ஒரு சுத்தமான இடம் இருக்கான்னு பார்த்தா இல்லை, எல்லாமே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த முற்றுகை வந்து எவ்வளோ அதிகமாக அதிகமாக அங்க ஆகாரம் குறைஞ்சிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா. முதலாவது சொல்றாங்க பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா நரகத்துல போட்டுருவாருன்னு சொல்லி பயமுறுத்தினது நரகம்னு எழுதிட்டாங்க. நரகம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போதனைகளும் அங்க இல்லை. ஆகாரம் இல்லாத சூழ்நிலையில இவங்க சொந்த ஆகாரத்துங்கள்லாம் போட்டு 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 அந்த ஜனங்களை காப்பாற்றி வைக்கிறாங்க இல்லைங்களா? அடுத்து பார்க்கும்போது அடுத்த வசனம் பாருங்க, அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? அறிவை போதிக்கணும். யாருக்கு அறிவை போதிக்கிறது? குழந்தை பால் குடிச்சுக்கிட்டே இருக்குது, அதுக்கு அறிவை போதிக்க முடியுமா? அது பலமான ஆகாரம் சாப்பிட்டா தான் அதுக்கு அறிவை போதிக்க முடியும். 15 வயசாச்சு 20 வயசாச்சு பாலையை குடிச்சுக்கிட்டு இருக்குன்னா அறிவு போதிக்க முடியாத இல்லைங்களா? அந்த மாதிரி யாருக்கு அவர் அறிவை போதிப்பார்? யாருக்கு அவர் உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தா தானே. எவ்வளவு நாள் பால் குடிச்சிட்டு இருக்கு தெரியுங்களா? திரும்ப 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 பால் மறந்து திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை சொல்லி அந்த பாலையே குடிச்சிட்டு இருக்கனால அந்த நிலைமை எப்படி இருக்கான்னு தெரியுங்களா? குழந்தையாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப குழந்தையா இருந்தா என்ன பண்ணோம்? பொறாமையும் சண்டையும் பிரச்சனைகளையும் போராட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணோம்? சபைக்குள்ள வந்துடும் இல்லைங்களா? அதனாலதான் ஒரு வசனம் சொல்றாரு, பாபிலோன்ல இருக்க குழந்தைய பிடிச்சிட்டு வந்து எங்க அடிக்க சொல்றாரு? கல்லுல மோதி அடின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அது வெறும் குழந்தை தான், அது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. குழந்தையாவே வச்சிருக்கிறாங்க, அதை பிடிச்சிட்டு வந்து கல்லுல அடிச்சிருன்னு சொல்லி சொல்றாரு. எதுக்கு எதோ ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க,
அதனாலதான் எதனால அவங்க குழந்தையா இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இருக்குது. காரணம் அவங்க பால் மறக்கல, பாலையே குடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பலமான ஆகாரத்தை சாப்பிடல அப்படின்னு சொல்றாரு. இப்போ சபையில் என்ன வந்துச்சுங்க? கம்ப்ளீட்டா பஞ்சம். பஞ்சம் வந்தா என்ன வரும்? மரணம். ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? மரணம் வர ஆரம்பிக்குதாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பஞ்சம் எவ்வளவு நாளைக்கு இருந்துச்சு தெரியுங்களா? பஞ்சம் 1260 வருடங்கள் பஞ்ச காலம். எலியா சொல்றாரு 3.5 வருஷம் பஞ்சம்னு சொல்லி முடிச்சிடுறாரு இல்லைங்களா? 3.5 வருஷம் சொல்லும்போது தீர்க்கதரிசியோட கணக்கும்படி 360 போட்டா 3.5 வருஷம் 1260 வருடங்கள் பஞ்ச காலம் சபைக்குள்ள வந்துருச்சு. இந்த பஞ்ச காலத்துல வந்த உபதேசங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த இது போகல. சாராயத்தினால வழி தப்பி தீர்க்கதரிசிகள் இடறுகிறார்கள், அப்படியே இருக்குது இன்னும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு பிற்பாடு ஆகாரத்தை கொடுத்தாலும் கூட என்ன பண்றது கிடையாது, அதுக்கப்புறம் வாங்குறது கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நல்ல செய்தி அங்க அறிவிக்கப்படுது. எலிசா தீர்க்கதரிசி மூலமா ஒரு நல்ல செய்தி அறிவிக்கப்படுதுன்னு எல்லாருக்கும் ஆகாரம் கிடைக்கும்னு ஒரு நல்ல செய்தி அங்க அறிவிக்கப்படுது இல்லைங்களா? அதுதான் எப்போன்னு சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி இருக்குது. ஆனா அந்த நல்ல செய்திய அந்த ராஜா கேட்டார், விசுவாசிக்கிறான்றீங்க? இது நடக்குமான்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு இல்லையே. தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. எல்லா மனுஷனுக்கும் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது, ஒரு சான்ஸ் கொடுக்க போறான்னு சொன்னா இன்னைக்கு ராஜா போல இருக்கிற அந்த மக்களுக்கு அது மேல விசுவாசம் இருக்குங்களா? இல்ல, அந்த ராஜாவுக்கே விசுவாசம் கிடையாது. இது எப்படி நடக்கும்? இது இன்னும் பாத்தீங்கன்னா அது கிட்ட வந்திருக்க போது கூட சொல்றாரு, இல்ல இல்ல அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க, நம்மளை ஏமாத்த தான் பாக்குறாங்கன்னு சொல்லி அந்த விசுவாசமே வரல இல்லைங்களா? இன்னைக்கு பார்க்கும்போது டிவியை ஒரு ஆன் பண்ணிட்டோம்னால அவங்க பேசுற பேச்சு பார்க்கும்போது ஐயோ தேவனே இதுதானா கிறிஸ்தவ மக்களுடைய நிலைமை, இதுதானான்னு ஒரு நிமிஷம் மனசு வேதனைப்படுது. இப்படி பேசி இந்த ஜனங்களை இவ்வளவு கோலம் பண்ணி வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? அவங்க வாங்கி 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 அவங்க கொடுக்கறத வாங்கி இருக்காங்க. உட்காந்து ஒரு அம்மா பைபிள் படிச்சுட்டு இருந்தாங்க. பைபிள் படிச்சுட்டு இருக்காங்களே, சரியா ஒரு நாள் பார்த்தா 2 நாள் பார்த்தா பழைய வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நல்லா பைபிள் படிக்கிறாங்க போல இருக்கு, மெதுவா அவங்ககிட்ட ஒரு வாயை திறந்து பேசி பார்ப்போமே சொல்லி ஒரு நாள் பேசினேன். நாங்க வந்து இந்த பாஸ்டர் சபைக்கு போறோம், பிளஸ்ஸிங்கான சபை அப்படின்னாங்க. ஓகே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி, நான் நேற்று என்ன பண்ணாச்சுன்னா, சரி உங்ககிட்ட பேசி பார்க்கலாம், பைபிள் படிக்கிறீங்களா அப்படின்னு. கர்த்தர் எனக்கு வசனம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. நான் கஷ்டப்பட்டா எனக்கு வசனம் கொடுத்தாங்க. காமிச்ச உடனே அதை பார்த்தேன் பாருங்க. ஒரு பையன் வந்து பக்கத்துல பழம் வாங்குறது நின்றுட்டு இருந்தான். ஒரு பழம் 1 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். அவன் திரும்ப அங்கிருந்து வந்தான் பாருங்க. வாயில இருந்து வந்து ஒரு வார்த்தை வந்தது பாருங்க. ஓடி வண்டியில் ஏறி ஓடி போயிட்டார். வதிப்பேன் இங்க வந்தீங்கன்னா அப்படின்னு பைபிள் படிச்சுட்டு திரும்பி வதிப்பேன். பார்க்கும்போது எவ்வளவு குழந்தையா இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க. பைபிளை பத்தி படிக்கதான் சொல்லி கொடுக்கல. அவங்க கொடுத்த அந்த உபதேசத்தை மட்டும் வாங்கி குடிச்சிட்டு நல்லா போதையில இருக்கிறாங்க. பிளஸ்ஸிங்கான சபை. அந்த பாஸ்டர் பாரி பாஸ்டர் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால அவர் சபையை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். ஸ்ட்ராங்கா நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டேன் நான் இல்லைங்களா? எப்படி இருக்குது பாருங்க. சார் நான் இது வந்து கேலிக்காக சொல்லலை. கையில பைபிள் இருக்கு, படிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த பையன் கிட்ட கூட பேசக்கூடிய ஒரு நல்ல குணங்கள் கூட கிடையாது. காரணம் ஆகாரம் இல்லை இல்லைங்களா? பாருங்க, குழந்தை வளர்ந்துருச்சு, தலை பெருசா இருக்குது, இவ்வளோண்டு கை இவ்வளோண்டு கால், அது நடந்து வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு சபையோட நிலைமை. இப்ப பாருங்க, அமெரிக்கா காட்டுல இந்த இது காடு, ஆப்பிரிக்கா காட்டுல அந்த பஞ்சத்துக்கு குழந்தைய காட்டுறாங்க பாத்தீங்களா? அந்த தாயும் அந்த குழந்தையும் அப்படியே அந்த குச்சி மாதிரி கை, அது அப்படியே எழுந்துச்சு, அப்படியே இப்படி போகுது. நம்ம நினைக்க அவங்களை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுங்களா? அதுக்கு வந்து 1000 வருஷத்துல ரட்சிப்பு இருக்கு. இன்னைக்கு கையில வேதத்தை வச்சுக்கிட்டு அவங்க நிலைமை எப்படி இருக்கு தெரியுங்களா? அந்த குழந்தை மாதிரி தான், நடக்கவே முடியல, அப்படியே ஆடி ஆடி வருது, தொப்புன்னு கீழே விழுது, கொலா கிட்ட போனா சண்டை போடுது, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னதுங்க? ஆகாரம் கிடையாது. ஒரு குழந்தையாகவே இருக்குது, அது வளர்றது கிடையாது. காரணம் ஆகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்து பார்க்கும்போது இந்த நல்ல செய்திய சொல்லும் போது நீங்க போய் சொல்லி பாருங்க. சொல்றீங்கல்ல,
தேவனுடைய ராஜ்யம் வரப்போது எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னா அது மேல சுத்தமா விசுவாசம் கிடையாது. ஏசாயா புத்தகத்துல படிச்சு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க நற்செய்தி சொல்றாரு. ஓனாயும் ஆட்டுக்குட்டி ஒருமித்து மேயும், அந்த வசனத்தை எடுத்து காமிச்சா கூட அது மேல விசுவாசம் வரல இல்லைங்களா? அந்த ஒரு நிலையில தான் எப்படி அந்த சமாரியாவில அந்த ராஜாவுக்கு என்ன நிலை இருந்துச்சோ, அங்க இருக்கிற பிரதானிகள் எந்த மாதிரி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவ மண்டலத்துல தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை கிடையாது இல்லைங்களா? இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாரும் சாக போற நிலையில இருக்காங்க. 4 குஷ்டரோகி முத என்ன பண்றாங்க? செத்தாலும் பரவாயில்ல வாங்கன்னு வெளியே வராங்க. இந்த 4 குஷ்டரோகி யாரா இருக்கலாம்? யாரா இருக்கலாம் 4 குஷ்டரோகி? நாம தான் பண்றது. என்ன எப்படி பாக்குறீங்க? நாம தான் பண்றது 4 குஷ்டரோகியா? எப்படி அந்த குஷ்டரோகி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஊருக்கு புறம்பே தள்ளப்பட்டிருக்கிறாங்க. பாவிகளில் பிரதான பாவின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. குஷ்டரோகம்னா என்னது? பாவம் இல்லைங்களா? பாவத்தை தான் குஷ்டரோகம்னு அங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜனங்களுக்கு கூட இருக்க தகுதி இல்லாத ஒரு நிலையில இருந்த அந்த குஷ்டரோகி போலதான் நாம் இந்த உலகத்துல இருந்தோம். நமக்கு தேவனுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு காலம் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த மனுஷர் எல்லாரை விட ரொம்ப அற்பமாகத்தான் நாம் இருந்தோம். இன்னைக்கு கூட வந்து கேட்கறது, என்ன தெரியும் இவருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. கரெக்டு தான். ஏன்னா குஷ்டரோகிக்கு என்ன தெரியும் இல்லைங்களா? குஷ்டரோகிக்கு எங்க உட்காந்துட்டு இருக்கணும், எல்லாம் பேசினாலும் பின்னால உட்காந்துருக்கிறத குஷ்டரோகி. அந்த மாதிரி தான் நான் கூட ஒரு குஷ்டரோகி தான் இல்லைங்களா? அதனால குஷ்டரோகிக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அவங்க தீர்மானிக்கிறாங்க. கரெக்டு தான். அது நம்ம சகோதரர் நல்ல ஒரு உதாரணம் சொன்னாரு. அவங்க கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லைங்களா? ஏன் நான் கரெக்ட் தான், நான் கரெக்டான இடத்துல இருக்குன்னு ஏன் நிரூபிக்கணும்? தேவன் ஒரு நாள் அவங்களுக்கு நிரூபிக்க போறாரு இல்லைங்களா? நம்ம இன்னைக்கு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 1 hour அவங்க கிட்ட பேசி எல்லாத்தையும் புரிய வைக்க முடியுமா? 1 hourக்குள்ள எல்லா டாபிக்கும் ஓப்பன் பண்ணிட்டே போயிடுவாங்க. அதுக்குள்ள அவங்க திருத்துவன்னு நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவாங்க. ஒவ்வொன்றா டாப் டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. நம்ம கேட்குற ஒண்ணு கூட பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் கிளப்பி நம்மளை வந்து நீ எங்கேயோ தப்பான இடத்துக்கு போயிட்டேன்னு ஒரே அடியில் அடிச்சு முடிச்சுடுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது அந்த தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் கம்மியா இருக்கு. அப்ப இந்த 4 குஷ்டரோகிகள் இறங்கி பாளையத்துக்கு போறாங்க. போகும்போது நல்லா பாருங்க, ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா குஷ்டரோகிகள் என்ன ஆவாங்க? க்ளோஸ் இல்லையா? அப்ப தேவன் அங்க ஒரு ஹெல்ப் பண்ணதுனாலதான் அந்த குஷ்டரோகிகள் ஃபர்ஸ்ட் அங்க வாழ்வு கிடைக்குது. குஷ்டரோகிகள் போன உடனே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? ஆகாரம் கிடைச்சிருச்சு. பட்டினியா கிடந்த அவங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? வயிறாரும் புசிக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. முதல் நாள் சாப்பிட்றாங்க, திரும்ப போயிட்டு 2வது நாளும் வந்து சாப்பிட்றாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு ஆர்வம் பாருங்க இல்லைங்களா? பட்டினியா இருந்தவங்க அதான் காஞ்ச மாடு கம்பல் விழுந்துன்னு சொல்லுவாங்க. பட்டினியா இருந்துட்டு மட்டும் நீங்க சாப்பிடணும், எதை பார்த்தாலும் சாப்பிடணும் போல தெரியும். ஆனா ரொம்ப சாப்பிட முடியாது அந்த டைம்ல இல்லைங்களா? அப்போ வந்து அந்த ஒரு குஷ்டரோகியை போல இருந்த நாம தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 1:15 வாசிச்சு பாருங்க. நம்ம ஒரு குஷ்டரோகின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். முதல்ல 1 தீமோத்தேயு 1:15. முக்கியமான பாவி, ரொம்ப மோசமான பாவின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த குஷ்டரோகின்றது வந்து பார்க்கும்போது முதலாவது அழைக்கப்பட்டிருக்க நாம யாருன்னா குஷ்டரோகிகள் தான். நல்ல மக்கள்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நல்ல மக்கள்லாம் இருக்காங்க. ஆனா நம்ம கொஞ்சம் அது கவனிச்சு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். நான் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது தெரியும் எப்படி நல்லா இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு தேவன் நம்மளை எடுத்திருக்காருன்னு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? நார்மலாவே நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி மக்கள்லாம் விட்டு சாதாரண மக்களை இல்லாததையும் இழிவானதையும் அற்பமா எண்ணப்பட்டதையும் தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, எல்லாருக்கும் ஒரு ஆகாரம் கிடைக்க போகுது, இந்த முற்றுகை நீங்க போகுது. ஆனா முதலாவது யாருக்கு அது கிடைக்குது? 4 குஷ்டரோகிகள் தான் கிடைக்குது. குஷ்டரோகிக்கு தான் ஃபர்ஸ்ட் வாழ்வு கிடைக்குது. குஷ்டரோகிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆகாரம் கிடைக்குது இல்லைங்களா? அப்போ போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா நல்லா புசிக்கிறாங்க. யோபு 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. யோபு 5:20. பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி வைப்பார். பஞ்ச காலத்துல என்ன வருவாங்க? மரணம் தான் வரும் இல்லைங்களா? அப்போ அந்த குஷ்டரோகிக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சு? பஞ்ச காலத்துல என்ன கிடைச்சு? என்ன கொடுக்குறாரு? பஞ்ச காலத்தில் உண்மை மரணத்துக்கும்
மரணத்துக்கு எப்படி தப்பு வைக்கப்படுறாங்க? ஆகாரம் கிடைச்சிருச்சு இல்லைங்களா? அப்ப அந்த ஆகாரம் ஃபர்ஸ்ட் அந்த குஷ்டரோகி கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு ஜீவன் கிடைச்சிருச்சு. அடுத்த இன்னொரு வசனம், சங்கீதம் 33 அதிகாரம் 18வது வசனம். தமக்கு பயந்து தமது கிரியைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். பாருங்க, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களில் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த குஷ்டரோகிகளுக்கு தான் என்ன கிடைக்குது? மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுது. சாக வேண்டிய அவங்க ஆகாரத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஆகாரம் கிடைக்கும் போது அவங்களுக்கு ஜீவன் கிடைச்சிருது இல்லைங்களா? அதுல 37:19 கூட வாசிங்க சங்கீதத்துல. 37:19. அவர் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். எப்படி பஞ்ச காலத்துல திருப்தி அடைவாங்க? எல்லாருக்கும் பஞ்சமா இருக்குது, யாருக்கு பஞ்ச காலத்துல திருப்தி அடைகிறாங்க? அந்த குஷ்டரோகிகள் தான் இல்லைங்களா? அப்ப நமக்கு பயந்து தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷருக்கு முதலாவது என்ன கொடுக்கிறார்? ஆகாரம் கொடுக்கிறார். இன்னும் ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய ரகசியம் யாருக்கிட்ட இருக்குதா? அவருக்கு பயந்தவர்கிட்ட இருக்குது இல்லையா? தேவனுடைய ரகசியம் அந்த ஆகாரம் யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா அவருக்கு பயந்தவர்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது ஏசாயால கூட இன்னொரு வசனம் வாசிக்கும் பாருங்க, 14 அதிகாரம் 30வது வசனம். ஏசாயா 14. தலைப்பிள்ளைகளை திருப்தியாக்கி எளியவர்களின் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினாலே கசப்பான் காணுவேன். உன்னில் மீதியானவர்களை அவர்கள் கொன்று போடுவார். பாருங்க, தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து. யார் அந்த தரித்திரருடைய தலைப்பிள்ளைகள்? இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுத்து அடிமை ரூபம் எடுத்து தரித்திரரா வந்தார். அவருடைய தலைப்பிள்ளை யாரு இல்லையா? அந்த தலைப்பிள்ளைக்கு என்ன கிடைக்கும்? அவங்க சொல்றாரு பாருங்க, தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து. அந்த குஷ்டரோகி அங்க என்ன பண்ணாங்க? போயிட்டு திருப்தியா புசிச்சாங்க. அவங்களுக்கா போதும்னு சொல்ற வரைக்கும் புசிச்சாங்க. அவங்களுக்கு யாரும் கண்ட்ரோலே பண்ணல. எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கோ சொல்லி ஃபர்ஸ்ட் தேவன் வச்சுட்டார். உன்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கோ, நீ சாப்பிட்டு போக மிச்சம்தான் உனக்கு பிற்பாடுதான் அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி கொடுத்துறாரு. அப்போ தேவனுடைய அந்த ரகசியம், தேவனுடைய திட்டங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணுது? அறிவிக்கப்படுது. ஒன்றை கூட அவர் மறைக்கிறது இல்லை. ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நான் செய்ய போறத ஒன்றை கூட நான் மறைக்க மாட்டேன். ஆபிரகாமுக்கு என்னுடைய ஊழியக்காரராக இருக்கிறவங்க நான் எதையுமே மறைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடந்த காலத்துல நமக்கு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பெரிய ரகசியங்கள். போன வாரம் எவ்வளவு பெரிய ஒரு ரகசியம் இல்லைங்களா? அந்த மீட்கும் பொருளுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு ரகசியம். எப்படிப்பட்ட ஆகாரம் இது? திருப்தியா சாப்பிட முடியா இருக்குது இல்லைங்களா? அந்த ஆகாரத்தை புசிச்சு எளியவர்களின் பிள்ளைகள் சுகமாய் படுத்திருப்பார்கள். எங்க சுகமாய் போய் படுத்திருப்பாங்க? அந்த ஆகாரத்தை புசிச்ச உடனே சுகமா படுக்கணும்னு தோணுது இல்லைங்களா? நமக்கு என்ன யோசனை வருது? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சுகமா மரணத்தை என்ன சொல்லுது? இந்த ஆகாரத்தை சாப்பிட்ட உடனே மரணம் எனக்கு ஆதாயம்னு சொல்லுது இல்லையா? அந்த ஆகாரம் நமக்கு கிடைச்ச உடனே, சத்தியம் கிடைச்ச உடனே நம்ம மரணத்திலிருந்து நமக்கு வெற்றி கிடைக்குது. ஃபர்ஸ்ட்ல மரணத்தை பார்த்து நமக்கு பயம் இல்லை. மரணத்தை பார்த்து பயந்து ஓட வேண்டியது கிடையாது. மரணம் ஒரு எல்லாரையும் மிரட்டுற அந்த ஒரு மிரட்டுதல் நம்ம கிட்ட இல்லை. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற எல்லாருக்கும் பயம். நமக்கு முக்கியமா பார்க்கும்போது அந்த மரணத்து மேல பயம் இல்லை இல்லைங்களா? அப்ப தேவனுடைய அந்த சத்தியம் நமக்கு என்ன ஒரு மேன்மை கொடுத்திருக்குதுன்னா, மரணத்திலிருந்து நம்மளை விடுவிக்கப்படுது. மரண பயத்திலிருந்து நம்மளை விடுவிக்கப்பட்டிருக்குது. அடுத்து பார்க்கும்போது இன்னொரு வசனம் கூட, ஏசாயா 65 அதிகாரம் 13வது வசனம். 65:13. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். பாருங்க, என் ஊழியக்காரர் புசிப்பார்கள். எந்த ஊழியக்காரர்? யோவேல்ல வாசிக்கும் போது சொல்றாரு, நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன். அதுக்கு ஒரு காலம் வச்சிருக்காரு. இப்பொழுது என் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் என் ஆவி ஊற்றுவேன்னு சொல்றாரு. அப்போ அந்த ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், நீங்களும் பசியா இருப்பீர்கள். இப்ப யார் பசியா இருக்குது? சமாரியால இருக்கவங்க என்ன பண்றாங்க? பசியா இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலம் எப்படி இருக்கு? பசியா இருக்குது இல்லைங்களா? அடுத்தது, இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமா இருப்பீர்கள் இல்லையா? ஜீவன்
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு அது இல்லாமல் இருக்கிறது பார்க்குறோம். அடுத்தது பார்க்க, என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். எதை குறித்து சந்தோஷப்படுறோம்? எனக்கு நல்ல வீடு கொடுத்துட்டாரு, நல்ல வேலை கொடுத்துட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுதா? இல்லை, நமக்கு தேவன் கிடைச்சிட்டாரு, எனக்கு எந்த சொத்து பெருசா இருக்குது, எனக்கு கிடைக்கக்கூடாத பெரிய சொத்து கிடைச்சிருச்சு இல்லையா, அந்த ஒரு சொத்தை எனக்கு போதும், இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே எனக்கு தேவையில்லை, நான் எவ்வளவு நாள் வாழணுமோ அவ்வளவு நாள் எனக்கு ஆகாரம் கிடைச்சா போதும், இருக்கிறதுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு வீடு கிடைச்சா போதும், எங்கேயோ ஒரு இடத்துல படுத்துக்கொள்ள முடியும் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது சந்தோஷப்படுவார்கள். எப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்கு இருக்கு? உபத்திரவத்துல சந்தோஷமா இருங்க. நமக்கு உபத்திரவம் வருது, அந்த உபத்திரவம் நமக்கு என்ன சொல்லுது? சந்தோஷத்தை கொடுக்குது இல்லைங்களா. போன வாரம் புதன்கிழமை சகோதரர் எடுத்தாங்க, எதுல நமக்கு சந்தோஷம், எதுல நமக்கு வெற்றி? எல்லாமே கிடைச்சோன்னு வெற்றியா? எதிர்பார்த்தது கிடைச்சோன்னு அது வெற்றின்னு சொல்ல முடியுமா? இல்லையா? சேலஞ்சான ஒரு வார்த்தை இல்லைங்களா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல அந்த அதிகாரம் ஃபுல்லாவே சேலஞ்சா இருக்கும் நமக்கு இல்லைங்களா. எப்போ சாப்பிட்றவங்க என்ன பண்ணாலும் சாப்பிடாதவர்கள் போல, அது எழுதியிருக்காரு பாருங்களா அந்த வசனம். நான் அது சொல்லணும், சகோதரர் சொல்லணும், அந்த வசனம் தான் அதிகாரத்தை தான் நான் பார்த்தேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல அவர் 3ல வந்து அவர் ஊழியக்காரன்னு சொல்றாரு. படிங்க. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணினோம். தேவ ஊழியக்காரரா விளங்க பண்றோம்னா எப்படி தேவ ஊழியக்காரர் அவர் விளங்க பண்ணியிருக்காரு? ஃபர்ஸ்ட் ஆரம்பமே எப்படி இருக்கு பாருங்க. மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும். இதுலதான் சந்தோஷம் இல்லைங்களா, இதுலதான் வெற்றி இல்லையா. அப்ப எப்போ எந்த இடத்துல அவர் தேவ ஊழியக்காரரை விளங்க பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அடி, காவல், இதெல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. எதுவுமே எல்லாமே அவருக்கு வெற்றியா இருந்திருக்கு, எல்லாமே நமக்கு சந்தோஷமா இருக்குதா இருக்கு இல்லைங்களா. உலகம் எது கிடைச்சா சந்தோஷம்னு சொல்லுதோ அது கிடைக்காமலே நமக்கு சந்தோஷமா இருக்குது இல்லைங்களா. அப்போ எவ்வளவு ஒரு மேன்மை நமக்கு, எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கப்படும். புசிக்கிறோம், குடிக்கிறோம், அது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லைங்களா. அது சொல்றாரு, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, கர்த்தருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருங்க. அப்போஸ்தலர் தான் எழுதியிருக்கிறாரு, அவர் கர்த்தருக்குள்ளதான் இருந்தாரு, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கன்னு அவர் எழுதியிருக்காருன்னா அவர் எப்படிலாம் இருந்தான்னு எழுதியிருக்காரு இதுல. அடி, உபத்திரவம், அப்ப அதெல்லாம் அவர் எப்படி இருந்திருக்காரு? சந்தோஷமா இருந்திருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இந்த புசிப்பு தேவனுடைய அந்த சத்தியம் நமக்கு என்னன்னா சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. அதனால தான் ஏசாயால நம்ம படிச்ச அந்த வசனத்தின்படி, என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியா இருப்பீங்க. இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமா இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள் இல்லையா. இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால் கம்பீரிப்பார்கள். எப்படி கம்பீரிக்கிறோம்? இப்போ மகா கம்பீர சத்தமா இருக்குது இப்ப நமக்கு இல்லைங்களா. தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய கம்பீர சத்தமா இருக்கு இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு கம்பீர சத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்காருன்னு பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க இல்லைங்களா. குஷ்டரோகிகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? அந்த வசனம் எடுக்கலாம் மறுபடியும். இல்ல, அங்க இருக்க பொருள்லாம் எழுதிட்டு போறாங்க பாருங்க. 7ஆம் அதிகாரத்துல 8வது வசனம். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும். எந்த கூடாரத்துக்குள்ள இருந்திருக்காங்க? ஒரு கூடாரத்துக்குள்ள போய் நல்ல சாப்பாடு, அடுத்தது அங்க வெள்ளி. எந்த அந்த கூடாரம்? நமக்கு கிறிஸ்துங்கிற அந்த கூடாரம் இல்லையா. கிறிஸ்து அந்த கூடாரத்துக்குள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆகாரம் கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன கிடைச்சிருக்கு? வெள்ளி. வெள்ளி என்னவா இருக்கலாம் நமக்கு? வேத வாக்கியம் தான், சங்கீதம் 12:6 படிங்க. வெள்ளி வந்து சுத்த சொற்கள், வெள்ளின்னா சுத்த சொற்களை பத்தி சொல்றாரு. அதுவும் கிடைச்சிருச்சு இல்லைங்களா. தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது எல்லாமே அந்த சொற்கள் மூலமா நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது பொண்ணு. பொண்ணு என்ன பண்றாங்க? நிறைய அள்ளி எடுத்துக்கிட்டாங்க. இந்த பொண்ணு என்னவா இருக்கலாம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் பொண்ணு இருக்கு, திவ்ய சுபாவம் இல்லைங்களா. அதையும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க? எடுத்துக்கிட்டாங்க, தேவையான அளவுக்கு எடுக்கிறாங்க அவங்க. அப்ப அந்த கூடாரத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கிடைச்சது சாப்பாடு. அப்ப கிறிஸ்துக்குள்ள வந்தோட நமக்கு கிடைச்சது முதலாவது தேவனுடைய சத்தியம், ரெண்டாவது இல்லையா வரப்போற தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்ச அறிவு, அடுத்தது திவ்ய சுபாவம்.
மூணாவது இன்னொன்று எடுத்து கிடைச்சிருக்கு. என்னது? ட்ரெஸ்ஸு, வஸ்திரம் கிடைச்சிருக்குது இல்லையா? அப்போ எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த ஒரு வஸ்திரம் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த கூடாரத்துக்குள்ள, அந்த கூடாரத்தில் இருக்கிற அந்த வஸ்திரம் அந்த குஷ்டரோகிக்கு கிடைச்சிருச்சு. எத்தனை நாள் பசியோட பட்னியோட கிடந்த அந்த குஷ்டரோகிகளுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் கிடைச்சிருச்சு இல்லைங்களா? கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த ஒரு சமாரியா விட்டு வெளியே வந்த அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கிடைச்சிருச்சு. நாம கூட அந்த சமாரியாவில் இருக்கும்போது நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தோம் இல்லையா? கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அவங்க போட்டிருந்த அந்த ட்ரெஸ் தான். ஆனால் இங்கே வந்தோடனே ட்ரெஸ்ஸு மாறிடுச்சு இல்லைங்களா? விசுவாசம், எவ்வளோ பெரிய விலை உயர்ந்த விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்க. அது நமக்கு கிடைச்சிருச்சு. இதை வாங்கி நல்லா எடுத்துக்கிட்டாங்க. தனக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க? அடுத்த வசனம், இல்ல அதுல இன்னொரு காரியம் இருக்கு பாருங்க. வேறொரு கூடாரத்துல போய் புசித்து எடுத்து கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க, மறைச்சு வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு இடத்துல மத்தேயு புத்தகத்துல சொல்லுவாங்க, அது கண்டு மறைத்து ஒரு விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷத்தை கண்டுட்டார் ஒரு வியாபாரி. பார்த்தோன்னா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, இது ஒண்ணு எனக்கு போதும். இது வரைக்கும் அவர் எவ்வளோ பொக்கிஷங்களை சேர்த்துக்கிட்டு வந்தார். எங்கெல்லாம் போச்சு எல்லா பொக்கிஷங்களையும் சேர்த்து 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 கொண்டுட்டு வந்தார். பார்க்கும்போது ஒரு பெரிய பொக்கிஷத்தை பார்த்துட்டார். இப்போ அவருக்கு தெரியுது, இந்த பொக்கிஷத்தை வாங்கினா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனங்கிட்ட இது வரைக்கும் சம்பாதிச்சா இருப்பாங்க பொக்கிஷம் எல்லாத்தையும் கொடுத்து அதை வாங்கிக்கிட்டார். அது என்னதான் இருக்கிறது? நம்முடைய ஜீவனையே கொடுத்து தான் அதை வாங்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? அப்போ எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சுக்கிட்டார். அதை குறித்து அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டாயிடுச்சு. அடுத்த வசனம், பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். இது என்னவா இருக்கும்? நம்ம இவ்வளவு வாங்கிட்டோமே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமா? பேசணும் இதுல போய் இல்லையா? எல்லாருக்கும் சொல்லிதான் ஆகணும். நல்ல செய்தி இல்லையா இது? எனக்கு கிடைச்சிருக்கு பாருங்க அப்படின்னு செய்தியை சந்தோஷமா சொல்லணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் இது எனக்கு சொல்லாம இருந்தா எனக்கு ஐயோன்னு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 16-17 வாசிக்கலாம். இனிமேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம். அதான் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம். மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறதே. பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்து எனக்கு மேன்மை பாராட்ட இடம்ல அது என்மேல் விழுந்த கடமை. கடமையை செய்யுது, இதையே கிரியேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது இல்லையா? இது செஞ்சாலே போதும் நமக்கு. அங்க உள்ள போய் சாப்பிட்டாங்க பாருங்க, அது சாப்பிடலாம் பெருசு கிடையாது. அங்க உள்ள இன்னொன்று இருக்குதுல்ல, வெள்ளி, அதுவும் பெருசு கிடையாது. பொண்ணு, அதெல்லாம் பெருசு கிடையாது இல்லைங்களா? ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் பெருசு கிடையாது. இதை போய் சொன்னாலே போதும், நமக்கு எல்லாமே கிடைச்சிடும்னு சொல்லி விசுவாசிக்கிற கூட்டமும் இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது விழுந்த கடமை அது. அது நம்ம சொல்ல வேண்டியதுக்கு நம்முடைய கடமையா இருக்குது. எல்லா இடத்துலையும் நம்ம போய் சொல்லலை. ஆர்வப்பட்டு கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால தான் பார்க்கும்போது நல்ல அட்வைஸ் சகோதர காலில் கொடுத்தது. எல்லார்கிட்டையும் போய் அப்படி சொல்ல வேண்டியதில்லை. ஒரே சான்ஸ் தான், அவங்ககிட்ட மறுபடியும் பேசுறது கிடைக்காது. ஃபர்ஸ்ட் சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிடணும். நானும் ரொம்ப ஒரு வேலை செஞ்சேன் தெரியுங்களா? இந்த ஒரு நல்ல செய்தியை உடனே போய் எல்லாருக்கும் பேசணும்னு பேசி ஒருத்தர் கூட என்கிட்ட பேச மாட்டாங்க. இப்போ ஒரு பாஸ்டர் கூட என்கிட்ட நின்று பேச மாட்டாங்க. அப்படி பார்த்த உடனே ஐயோன்ட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. ஏன்னா நான் எனக்கு கிடைச்ச சான்ஸ் எல்லாம் போட்டு அடி நான் அடிச்சுட்டேன். நரகம்மா வாங்க உட்காந்து பேசுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு, நரகம்னா என்ன போட்டு வாங்குவாங்கன்னு வறுத்து விட்டுட்டாங்களெல்லாம். ஒருத்தனோட பேச சான்ஸ் கிடையாது. அவங்க சபையில இருக்கவங்க கிட்டே சொல்லிட்டாரு, பேசாதீங்க அந்த ஆள்கிட்ட அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்திக்கிட்டேன் நானே இல்லைங்களா? அது வந்து இந்த யோசனை அப்பவுமே இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுல அது தேவ சுத்தமா இருக்கு இல்லைங்களா? எங்களுக்கு சத்தியம் சொன்ன சகோதரர் அப்படிதான் ஒரு வார்த்தை சொன்னாரு. முத கூட்டத்தை போட்டு ஜனங்களை கூட்டிட்டாராம். கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல இருந்தாங்களாம். சரி, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன எடுக்கலாம், திருத்தோன்னு போட்டாராம் ஃபர்ஸ்ட்லயே. 2வது நாள் 500 பேர் இல்லையா, 3வது நரகத்தோன்னு போட்டாராம். லாஸ்டா நெஞ்ச 2 பேரா 3 பேரா தான் இருந்திருக்கிறாங்க. சரி, பார்த்தீங்களா? அது வந்து எப்படி பேசணும்னு தெரியாத ஆரம்பத்தில் எடுத்துட்ட முயற்சி.
அது போல நம்ம வாழ்க்கையில ஆர்வத்துல பேசணும் எல்லாத்தையும் பேசி எல்லாரையும் விரட்டி அடிச்சாச்சு இல்லையா? எவ்வளோ நாட்கள் கிடைச்சி இப்போதான் அந்த ஞானம் கிடைச்சிருக்குது. ஆனால் இனிமேலாவது அது சரியா யூஸ் பண்ணலாம் புதுசாக வர்றவங்க கிட்ட அப்படின்னு நம்ம யோசித்துக்கலாம். ஸோ அப்போ பார்க்கும்போது இவங்களுடைய நிலைமை என்னன்னா, அந்த அறிவிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. எனக்கு கிடைச்சிருச்சு, அதோட நான் போதும், நான் வீட்டோட உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லை. இது நம்ம மேல குற்ற சுமந்துரும் இல்லையா? இந்த செய்தியை போய் நம்ம கண்டிப்பா அறிவிக்கணும். இல்லாட்டி பொழுது விடியும்போது என்ன வந்துடும்? தேவ கோபம் நம்ம மேல. என்னப்பா நீ சொல்ல வேண்டியது உன் கடமையா இருக்க. சொல்லும்போது நீ குணப்பட்டு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதையும் நம்ம செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. எப்போதும் நம்ம ஆயத்தமா இருக்கலாம். தேவன் கண்டிப்பா அப்படிப்பட்ட ஆட்களை நம்ம முன்னால கொண்டு நிப்பாட்டுவார். நம்ம பேச இப்போ அப்படி பேசிதான் நம்ம என்ன பண்ண ஒருத்தர் சந்திச்சுக்க தேவன் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அடுத்து பார்க்கும்போது 10வது வசனம் அதில் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7:10. அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டது, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார். நல்ல செய்தி போய் சொல்றாங்க. ஆனா என்ன வேணும்? விசுவாசம் கிடையாது. நம்ம சொன்ன உடனே எல்லாரும் ஏற்றுக்கணும்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அது விசுவாசிக்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு இல்லை இல்லைங்களா? ஆனாலும் சொல்ல வேண்டியது கண்டிப்பா சொல்ல வேண்டிய அவசியமா இருக்குன்னு பாக்குறோம். அப்ப சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டியும் நம்ம சமயத்தை ஏற்படுத்தியாவது நம்ம அதை பேச வேண்டியது அவசியமா இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அதனால தான் சொல்றாரு, தண்ணி ஆகாரத்தை எங்க போட்டுற சொல்றாரு, தண்ணி மேல போட்டுறது. எங்கேயாவது ஒரு சமயம் கிடைக்கும்போது நம்ம சொல்லி வச்சோம்னா அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து நமக்கு அது கண்டிப்பா பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து பார்க்கும்போது ராஜாவுக்கு போய் அறிவிக்கப்படுது. இப்போ கேட்ட எல்லாருக்கும் அது மேல விசுவாசம் வரல. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 12வது வசனம். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நாம் பட்டினியா இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். இது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கிறிஸ்தவங்க நம்ம பேசுற அந்த மக்கள் கிடையாது, பாஸ்டர்ஸுங்கள் தான் சொல்லலாம். பெரிய பெரிய போதகர்கள் தான் அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அது மேல விசுவாசம் கிடையாது. ஆனா அவங்க சபையில இருக்கும் பாருங்க, ஒரு நல்ல விசுவாசி அவங்க கிட்ட பேசி பாருங்க, அவ்வளவு விசுவாசம் இருக்கும். அவங்க வந்து கரடி கையில மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. கரடி என்ன பண்ணும் தெரியுங்களா? ரத்தத்தை எடுக்கிற வரைக்கும் விடாது. அது சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு கரடி கிட்ட இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா அவ்வளவு பியூரா விசுவாசிப்பாங்க. கர்த்தர் எனக்கு இதை செய்வார், எனக்கு தந்திருக்கிறார் அப்படி விசுவாசிப்பாங்க. ஆனா அவங்க அந்த பாஸ்டர்ஸ்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா அந்த விசுவாசத்துல ஒரு பங்கு கூட அவங்க கிட்ட இருக்காங்க. இந்த மக்களை எப்படி நீங்க வெளியே எடுக்க முடியும்? கட்டி வச்சிருக்காங்க, குடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு நாள் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துட்டீங்கன்னா, இது வந்து ஒரு குழந்தை போல அவங்க அப்பாட்ட போய் சொல்லலாம், அப்பா நான் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட பேசணும்னு. அவங்க பேசாதே ஒரே அடி அடிச்சு நிப்பாட்டிடுவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க, அந்த போதகருடைய நிலைமை. அதனாலதான் தேவனுடைய கோபம் யார் மேல வருது? அந்த போதகர் மேலதான் தேவனுடைய கோபமே வரும். அதான் அநேகர் போதகர் ஆகாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இங்க பார்க்கும்போது இந்த போதிக்கிறவங்க எதையாவது ஒண்ணு போதிக்கணும். தனக்கு எப்படியாவது ஒரு 10 பேர் நம்ம முன்னால இருக்கணும், இந்த சபை வளர்ந்துடணும். ஒருத்தர் சபையை ஆரம்பிச்சுட்டு ஒரு வாரம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஆராதனை பண்ணியிருக்காரு. 2வது ஆராதனைக்கு இங்க எங்க ஊருக்கு வந்துட்டாரு. இங்க ஒரு சபை கட்டணும்னு சொல்லி கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கொடுத்துட்டாரு, இங்க இருக்க ஆளெல்லாம் எனக்கு காட்டுங்க அப்படின்ட்டு வந்துட்டாரு. பாருங்க எந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு வாரம் தான், ஃபர்ஸ்ட் ஒரு சண்டே அவர் ஆராதனை ஆரம்பிச்சிருக்காரு, 2வது சண்டைக்கு அடுத்த ஊருக்கு வந்தாச்சு. பாருங்க அது யோசனை பாருங்க. இப்ப என்ன பண்றாரு, பின்னால் ஒரு ஆளை உட்கார வச்சு அந்த ஊரை சுத்தி வந்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திரும்பிக்கிறது. இவர்கிட்ட நம்ம யாரை கொண்டு இவர்கிட்ட பிடிச்சு கொடுக்கறது? உடனே ஒன்று சொன்ன, பக்கத்து வீட்டுல இருக்காங்க அவங்களை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. அவங்க மணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ அவங்கள போய் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, இந்த மாதிரி ஒரு நிலையில என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க ஆசை, எனக்கு 10 பேர் வேணும், எனக்கு 10 பேர் என் பின்னால இருக்கணும், பாஸ்டர் யாரும் சொல்லணும், ஒரு ஆசை அவருக்கு வந்துருச்சு. ஒரு வாரம் தான் ஆச்சு அவரு ஊழியத்தை ஆரம்பிச்சு, ரெவரண்டுன்னு போட்டிருக்காரு. பயங்கரமான ஒரு ஆயிட்டாரு இவ்வளவு சீக்கிரத்துல, பார்த்தீங்களா? ஸோ அப்போ பார்க்கும்போது இவங்களுடைய நிலைமையில தான் அந்த மக்கள் உள்ள இருக்கிறாங்க. அப்போ அந்த கோதுமை களைக்குள்ள அந்த கோதுமை மணிகள் இருக்கு, அதைத்தான் பார்த்து கரெக்டா எடுக்கணும், ஞானமா எடுக்கணும். இல்லைன்னா அது போய் அங்க போய் சொல்லிடும், சொன்ன உடனே லாக் பண்ணிடுவாங்க உடனே. ஸோ அப்போ நம்ம வந்து அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. மேன்மையா இருக்கிறவங்க கிட்ட அந்த விசுவாசம் கம்ப்ளீட்டா இருக்காது. இன்னைக்கு பால் தினகரன் சொல்லி சொல்றேன், யாரு இவரு? பிளஸிங் டிவிக்காரு. அவர் என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஜனங்கள் வந்துருச்சு. ஆமான்னா ஆமா, இல்லைன்னா இல்ல, எந்த மாதிரி ஆயிட்டாங்க. அவர் தலையாட்டினா கரெக்டா இருக்கும், அவர் சொன்னா சரியா இருக்கும். அந்த மாதிரி நிலைமைக்கு
தனக்கு பெரிய ஒரு ரசிகரை உருவாக்கிக்கிட்டாரு. தான் சொல்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். படிச்சு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லையே, இது என்ன, இது மக்களை இப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு பேர் சபை இருக்கு. ஆனாலும் கூட ஒரு காலம் வரப்போகுது, அவங்களுக்கு என்ன பண்ண போறாரு, அந்த ஆகாரம் போய் சேர்ந்துடும் கண்டிப்பா இல்லையா? ஒரு காரியம் சொல்லிட்டார, நாளை காலையில எவ்வளவு இது சமாரியாவில் ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கு, 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும். இதுதான் நல்ல செய்தி. எல்லாருக்கும், மாம்சமான யாவருக்கும் தேவனுடைய சத்தியம் அறிவிக்கப்பட போகுது. ஸோ இந்த நல்ல செய்தி இதையாவது நம்ம சொல்லிடலாம் இல்லைங்களா? உங்களுக்கு எல்லாரும் ரட்சிப்பு தேவன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது நமக்கு குஷ்டரோகியே இருந்த நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த உலகத்து அந்த ஒரு பட்டணத்துல குஷ்டரோகியா இருந்த அவங்க எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருந்த அவங்க முதலாவது அந்த ஆகாரம் கிடைச்சி தன் உயிரை காப்பாற்றிக்கிட்டாங்க. அதுபோல நாமும் இந்த உலகத்துல இருந்து பேர் சபையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த சத்திய ஆகாரம் நமக்கு கிடைச்சி நம்மளை விடுவிச்சு கொண்டோம். நமக்கு ஆகாரம் கிடைச்சிருச்சு, நம்மளை பலப்படுத்தி கொண்டோம். அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம பலப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. நம்முடைய அழைப்பு மேன்மை என்னன்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். இந்த ஒரு வார்த்தை தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டியதா இருக்கு. தேவ தூதர்களை நியாயம் தீர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், நம்ம இந்த உலகத்துக்குள்ள போறோம், ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் தேவன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தேவனும் வாட்ச் பண்றாரு, விழுந்து போன தேவ தூதர்களும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்ல தூதர்களும் வாட்ச் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம கிட்ட பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்மளை வச்சு தேவ தூதர்களை தேவன் நியாயம் தீர்க்க போறாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்மளுடைய நடக்கை எப்படி இருக்கணும், நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கை அங்கே எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒன்னொன்னா ஒவ்வொரு காரியமும் எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? எழுதப்பட்டது ஒரு நாள் வெளியரங்கம் ஆக போகுது. அப்போ நல்லா கரெக்டா ஓடி இருந்தோம்னா அது வெளியரங்கம் ஆச்சுன்னா நமக்கு தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஏசா அந்த ஒரு கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டார் அப்படின்ற ஒரு வார்த்தை ஏசாவை பத்தி நல்ல செய்தியில அது தனக்கு கிடைச்ச மேன்மை அவர் இழந்து போயிட்டாரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம செஞ்சது கூட எல்லாமே அங்க எழுதப்பட்டு உலகத்துக்கு காண்பிக்கப்படும். ஏசா போல காணப்பட போறோமா, யாக்கோபு போல காணப்பட போறோமா அப்படிங்கிறதா தேவன் நம்மளோட கையில கொடுத்துருக்காரு. நமக்கு கிடைச்ச இந்த நாட்கள்ல நம்ம இந்த சத்திய ஆகாரத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கார் தேவன். அதை புசித்து நம்ம பலனடைஞ்சு நம்ம அந்த ஒரு ராஜ்யத்தை நம்ம பிரவேசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த ஏசாயா 25 அதிகாரத்துல 6-8 வரைக்கும் வாசிச்சலாம். உலகத்துக்கு எப்போ கொடுக்க போறான்றதை வாசி முடிச்சிடலாம். ஏசாயா 25 அதிகாரம் 6-7. இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் தினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி பாருங்க. எல்லாரையும் மூடி வச்சிருக்கிறாங்க, ஏமாத்தி வச்சிருக்காங்க. அந்த ஏமாற்றம்லாம் எடுக்கப்பட்டு எல்லாரும் அந்த ஒரு ஆகாரத்தை கொடுக்கப்படும். குஷ்டரோகிகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிற்பாடு யாருக்கு தான் போய் ஆகணும், அது அவங்களுக்கு தான் போய் ஆக வேண்டியது அவசியமா இருக்கு. ஆகவே தேவன் நமக்கு சத்தியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். நாம் இன்னும் அதிகமா நமக்கு தேவனுடைய ரகசியங்களை பெற்றிருக்கிற நாம் அதோட உக்ரானக்காரராக இருக்கிறோம். அதை பெற்றிருக்கிற நாம ஒவ்வொரு நாளும் நமக்கு அதுக்கு தகுதிப்படுத்தி கொள்றதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தேவதூதர்களே நியாயம் தீர்க்க போற அந்த மகா மேன்மையான அழைப்புன்னு சொல்லும் போது இந்த ஒரு வார்த்தையை நம்ம அதிகமா யோசிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு இல்லையா? நம்மளை வச்சு தேவதூதர்களை தேவன் நியாயம் தீர்க்கிறாருன்னா நம்ம நடக்கையில அதிகமா நம்ம கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குன்னு பார்க்குறோம். ஆகவே தேவன் தாமே நம்ம இந்த ஒரு அழைப்பின்படி இந்த குஷ்டரோகி போல இருந்த நம்மை அழைத்து மேன்மையான ஒரு சத்தியத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆகாரத்தினால் திருப்தியாக்கி நம்மளை பலப்படுத்தி சீர்படுத்தி